மாலையின் பொன்னிற ஒளியில் ஒரு குட்டி வாத்து ரயில் பாதையில் உறைந்து நிற்கிறது. அதை நோக்கி வரும் அபாயம் தெரியாமல் ரயில் சென்று விட்டது. ஆனால் வலி மட்டும் இருக்கிறது. அமைதிக்குள் வெண்மையான ஒரு பூனைக்குட்டி தோன்றுகிறது. அதன் மென்மையான கருணையால் வாத்திற்கு ஆறுதல் கொடுக்கிறது. மென்மையான ஆனால் உறுதியான நடைவழியில் பூனைக்குட்டி வாத்தை ஒரு சிறிய வண்டியில் தூக்கிச் செல்கிறது. நட்சத்திரங்களின் கீழ் தீக்குச்சி ஒளியில் அவர்கள் அருகில் அமர்கிறார்கள். விடியற்காலை பூனைக்குட்டி தனியாக நதிக்கரை நோக்கி செல்கிறது. அதன் பின்னால் வாத்து மேளமாக நடக்கிறது. ஒரு கழுகு அமைதியான பயமுடன் சுற்றுகிறது. பூனைக்குட்டியை நோக்கிய கண்கள் எச்சரிக்கை இல்லாமல் கழுகு தாக்குகிறது. ஒரு நொடியில் அது பூனைக்குட்டியை வானத்தில் தூக்கி கொண்டு செல்கிறது. பின்னர் அது விட்டுவிடுகிறது. பூனை விழுகிறது. பூனை நீரில் உயிர் வாழ போராடுகிறது. உதவிக்காக அதன் கண்கள் அலைகளை தேடுகின்றன. தொலைவில் இருந்து வாத்து திரும்புகிறது. இப்போது அது பலவீனமாக இல்லை, உறுதியுடன் நிறைந்து வருகிறது. அது துணிவுடன் நதியில் மூழ்குகிறது. பூனை அதன் முதுகில் ஏறுகிறது. இருவரும் சேர்ந்து நதி ஓட்டத்தை கடக்க முயல்கிறார்கள். இறுதியில் நதிக்கரையின் மென்மையான மண்ணில் அவர்கள் மீண்டும் ஓய்கிறார்கள்.